நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ நீங்க கன்சல்டன்ட்ன்னு போட்டிருக்கீங்க. நீங்க வந்து கோச். கன்சல்ட் மட்டும் தான் பண்றீங்களா? 2க்கு எனக்கு புரியல. நான் வந்து மார்க்கெட்கான கன்சல்டன்ட்டா இல்ல மார்க்கெட் ட்ரேட் பண்றதுக்கான கோச்சா அப்படின்றத நீங்க எந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. இல்ல கன்சல்டன்ட்னா, இப்போ என்ட்ட வந்து 1 crore போர்ட்ஃபோலியோ இருக்கு. நீங்க போய் அதுவும் கன்சல்டன்ட்டா போவீங்க. அதுக்கான சார்ஜ் வாங்குவீங்க. அதுதான் கன்சல்டன்ட். ஓகே. ஓகே. அதுவும் நடக்குது. அதாவது அது நான் ரொம்ப ரேரா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த கோச் பொறுத்த வரைக்கும். கன்சல்டன்ட்ன்னு இருக்குன்னா, அதுல எத்தன பேர் இருப்பாங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ்? எத்தன பேர் இருப்பாங்க? அது நான் சும்மா ஒரு 7 பேர் தான் இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் பெரிய ஹெச்என்ஐ. அதனால நான் எல்லாம் சுருக்கி வச்சிருக்கேன். இல்ல நம்ம கோச்னே வச்சுக்குவோம். நம்ம இப்ப எனக்கு தேவை நான் கிளாஸ் ஓகே. தானே எடுக்க. நம்ம அந்த என்ன பண்றோமோ, ஏதாவது ஒண்ணு டிஃபைன் பண்ணுவோம். அதுக்காக வொர்க் பண்ணுவோம் அடுத்த 6 வாரம். சரிங்களா? ஓகே. நீங்க கோச்சே என்ன பெட்டர். சொல்றீங்க? நீங்க என்ன உங்க மைண்ட்ல இருக்கு? இது இன்னைக்கே நம்ம முடிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இதுக்கப்புறம் இந்த செஷனுக்கு அப்புறம் போயிட்டு நீங்க யோசிச்சு, அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள இத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும். ம். ஓகே. பட் நான் வந்து நீங்க சொல்லிக் குடுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மத்தவங்கள சொல்லிக் குடுக்கணும்ன்றீங்களா? அதனால நான் கோச்சுன்னு போடுறேன். இதுவரைக்கும் எத்தன பேர்ட்ட சொல்லிக் குடுத்துருப்பீங்க நீங்க லாஸ்ட் 1 இயர்ல? லாஸ்ட் 1 இயர் நான் ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 200 to 250. ஓகே. சரி, ஓகே. அந்த டேட்டாவ வச்சுக்கலாம். ஏன்னா நான் லாஸ்ட் 1 இயர்னா ஒரு வருஷமும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சார் எல்லாமே. ஓகே. ஓகே. போன வருஷம் வந்தவங்க இந்த வருஷம் வரமாட்டாங்க. ஸோ ம். அதனால தான் அந்த 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற டேட்டாவ பத்தி மட்டும் பேசுவோம் நம்ப. ம். ஓகே. சரி, ஓகே. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 200 பேர்ன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 200 இங்க வச்சுக்கலாம். ஸோ ஓகே. இந்த 200ல எல்லாருமே உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க இல்லையா? காசு குடுத்துருக்காங்க. ரூ. 100 ரூ. 1000 எவ்வளோ காசு குடுத்துருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ம். ம். ஸோ இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒ ஒரு விதமான அவருக்கு ஒரு பேர் யார் உங்களோட ஐடியல் கஸ்டமர்? அவருக்கு ஒரு பேர் வைங்க இப்போ. அது மட்டும் வைங்க. அதான் குணசேகரன் சொல்லியிருக்கேன் இல்லையா? குணசேகரன் தான் உங்களுக்கு நெறைய பே பண்ணியிருக்காரு. கரெக்ட்டுங்களா? இல்ல எல்லாரும் எனக்கு எல்லாரும் சேமா தான் பே பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் வந்து ஒரே ஃபீஸ் தான். ஒரே ஃபீஸ் தான். மத்தபடி கொஞ்சம் நான் வந்து என்ன கொஞ்சம் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னா நான் ஃப்ரீயா பண்ணி குடுப்பேன். ஓகே. அப்ப குணசேகரன்னே வச்சுக்கலாம். குணசேகர் உண்மையான ஒரு மனுஷன் தானே. இங்க இருக்காரு இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமா. அவரு? ஸோ ஆமா. அவர மாரி ஆளுங்கள நம்போ ஆன்லைன்ல கண்டுபிடிக்க போறோம். ம். சரிங்களா? ஸோ ம். குணசேகரன்றவரு ஒரு அவதார்ன்னு சொல்லுவோம். அவதார்ன்னா அவர மாதிரி ஆளுங்கள நம்போ Facebookல ஆஃபர வச்சு ஈர்க்க போறோம். ஓகே. சரிங்களா? ஸோ இந்த குணசேகரனோட அது அவர பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ். என்ன அப்டின்னா, அவரோட ஏஜ் என்னவா இருக்கும்? குணசேகரனோட ஏஜ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா, ஆ. இந்த ம். 200 பேர்ல ம். மெஜாரிட்டி எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ்க்குள்ள இருக்காங்க? ஆ. 35 to 45. ஸோ இந்த 200 பேர்ல மெஜாரிட்டி 35லேருந்து 45க்குள்ள தான். 45க்கு மேல நெறைய பேர் கிடையாது. 35க்கு கீழ நெறைய பேர் கிடையாது. சரிங்களா? ம். எஸ். ஸோ குணசேகரன்றதும் இந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்க போறாரு. ம். ஸோ இவருக்கு மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஓகே. இவர ஓகே. மட்டும் தான் நம்ப எடுக்க போற அட்வர்டைஸ்மென்ட் ஆகட்டும், ஆஃபர் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், இவர மட்டும் தான் சென்றடையும். ஏன்னா அட்வர்டைஸ்மென்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். யூ 35லேருந்து 45ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு மட்டும் தான் போகும். ஓகே. அதுக்காக தான் இந்த டேட்டா. ஸோ ம். இதுல மெஜாரிட்டி அ உங்களுக்கு லேடீஸ் இருக்காங்களா? மென் இருக்காங்களா? இருக்காங்க, இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி ஆ ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுங்க. இந்த 200 பேர்ல எத்தன பேர் மென், எத்தன பேர் வுமன்? 90, 10. 90, 10னா நம்ப ஃபீமேல இது பண்ணிடலாம் சார். ஓகே. ம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும். நம்மள நம்பி அ மென் தான் வராங்க அப்டின்னும்போது, நம்ப ம். மேல மட்டும் டார்கெட் பண்ணுவோம். ஃபீமேல டார்கெட் பண்ணோம்னா, நம்ப காசு வேஸ்ட் தான் பண்ணுவோம். ம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டேட்டாவ வச்சு தெரியும். எப்படியும் ம். அவங்க வரப்போறதில்ல அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ வி வில் டார்கெட் ஒன்லி மேல். ஓகே. இதுதான் டார்கெட்டிங்ல செட் பண்ணுவோம். ஸோ அவருக்கு ஆப்வியஸ்லி மேரேஜ் ஆயிருக்கும். எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். குழந்தைங்க இருக்கும். இது அவரோட எஜுகேஷன் லெவல். அட்லீஸ்ட் கிராஜுவேட்டா. கிராஜுவேட் இருக்கு. ஸோ ஏன்னா யாருமே வேலை செய்றவங்க, கூலி ஆளு, ச சேல்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாரி யாருமே கிடையாதா? வந்த ஒரு ரொம்ப கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனா அவங்களும் வந்து கன்டினியூஸா இல்ல போயிட்டாங்க. வெளிய போயிருவாங்க. அதாவது ம். ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்க எடுக்க போற விஷயத்துக்கு கண்டிப்பா எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ மினிமம் கிராஜுவேட் லெவல் எஜுகேஷன் இருந்தா தான் உங்க சர்வீஸே அவங்கள சென்றடையும். ஸோ ம். இந்த டார்கெட்டிங் நம்ம உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். ம். ஓகே.
ஸோ கிராஜுவேட் அவர் நிறைய பணம் சம்பாதிக்கணுமா குணசேகரன்? ஆமா, இன்வெஸ்டர் அதாவது இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க, ட்ரேட் பண்ண வர்றாங்கன்னா, அவன் ம் ஏற்கனவே ஸ்ட்ரகிள் இல்லாத ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ம் தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான ஆளு. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு இன்கம் பத்தல, பேரலா இன்னொரு இன்கம் வேணும் அப்படின்னு வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அவங்க ட்ரேடிங்காக. ம் அதை வச்சுட்டு அவங்க 10,000 20,000 எதிர்பார்ப்பாங்க. அது மார்க்கெட்ல அது முடியாத விஷயம். சும்மா வெளியே இருந்து சொல்லலாம். ஸோ அதனால நிஜமாவே அவங்க வந்து ஆஹ், நல்லா ஏர்ன் நீங்க பண்ணக்கூடிய வந்து யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ப்ரீமியம் கஸ்டமர். ஓகே. ஆஹ், யாருன்னா ஐஃபோன் வச்சிருக்கிறவங்க, இது எப்படின்னா இந்த மாதிரி டார்கெட்டிங்லாம் இருக்கு சார். யார் யாரெல்லாம் நிறைய வாங்குறாங்க ஆன்லைன்ல, யார் யாரெல்லாம் ஐஃபோன் வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போறாங்க, அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் உங்க கஸ்டமரா இருக்க முடியும். ஓகே. ஸோ இந்த 200 பேர்ல எல்லாருமே உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் தானா இல்ல பிசினஸ் ஓனர்ஸும் இருக்காங்களா? பிசினஸ் ஓனர்ஸ் தான். அந்த பெர்சன்டேஜ் சொல்லுங்க. எத்தனை பெர்சன்டேஜ் பிசினஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க? 70-30. 70 எம்ப்ளாயீஸ், 30 30 பிசினஸ் ஓனர்ஸ். பிசினஸ். நான் அதை இங்கேயும் போட்டுறேன் என்னோட என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு. 70% எம்ப்ளாயீஸ். ஸோ அப்படின்னா நம்ம 2 பேரையும் தான் டார்கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு டார்கெட் பண்ணலாம், அப்புறம் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு டார்கெட் பண்ணலாம். பட் எம்ப்ளாயீஸ் தான் மெஜாரிட்டின்னும் போது நம்ம எம்ப்ளாயீஸை டார்கெட் பண்ணலாம். 30% பிசினஸ் ஓனர்ஸ். யா. ஸோ உங்க ஐடியல் கஸ்டமர் இவர் தான் சார், குணசேகரன். ஓகே. அவர் ஏஜ் 35ல இருந்து 45 வரைக்கும். ஓகே. அவருக்கு நம்ம தெரியும், அவர் வந்து மென். ஹீஸ் அ மேல், ஹீஸ் மேரிட், ஹீஸ் 2 children, he has a graduate degree, he's a minimum graduate and post graduate. Okay. And he's a premium customer, he இன்னும் earns சொல்ல a lot. ம்? இன்னும் சொல்ல போனா ஐடி கைஸ். அதுக்கு வருவோம். ஓகே. ஓகே ஓகே. அது ஆஃபர்ல எழுதுவோம், ஐ ஹெல்ப் மிடில் ஏஜ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் டு நம்ம சிஸ்டம், அப்படிதான் எழுதுவோம் அந்த ஆஃபரை. ஓகே. அதுக்கு பொறுமையா போகலாம். பட் ஆனா உங்களுக்கு புரியுது இல்லையா? 70% புரியுது. எம்ப்ளாயிஸ்ன்னும் போது நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஒரு ஆஃபர், ஒரு வீடியோ, ஒரு அவுட்கம் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. அந்த அவங்கள மட்டும்தான் அந்த வீடியோ சென்றடையும். ஓகே. அந்த ஃபேஸ்புக்கோட அட்வர்டைசிங் டார்கெட்டிங்ல அவங்கள மட்டும்தான் சென்றடையும். அதுக்காக தான் இது. ஓகே. ஸோ நீங்க எப்போ இந்த 6 வாரத்தில் கேட்டாலும் குணசேகரன் தான் உங்க ஐடியல் கஸ்டமர். அவரோட ஏஜ் 35ல 40, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே. ஓகே. இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் நம்ம கிரியேட் பண்ற. இப்போ அந்த ஆஃபர்ல வந்து ஐ ஹெல்ப், நம்ம வீடியோல வந்து ஐயோ மிடில் ஏஜ் உமன், நம்ம மிடில் ஏஜ் மென்னு சொல்லுவோம். நீங்க ஐடி துறையில வேலை செய்யற மிடில் ஏஜ் மென் அப்படின்னு கேட்போம். தமிழ் எனக்கு சரியா வரல. ஓகே இந்த மாதிரி பரவாயில்ல தான் பரவாயில்ல. கேட்போம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவங்கள மட்டும் அந்த வீடியோ போய் அடையும் போது அவங்க மட்டும் கரெக்டா வருவாங்க. லேண்டிங் பேஜுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃப்ரேம்வொர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ குணசேகரனோட ப்ராப்ளம் என்ன? பிக்கஸ்ட் ப்ராப்ளம். குணசேகரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இங்க புரியுது. என்னோட பண்ணிட்டோம். என்னோட ஓவரால் கஸ்டமர். ஓகே. அவங்களோட ஒரு இல்ல சார், இல்ல சார். குணசேகரன் வந்து நீங்க உங்க வாழ்க்கையில இருக்க குணசேகரன் கிடையாது. இந்த குணசேகரன் நீங்க வச்சு அததான் சொன்னேன். என்னோட 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 நான் எதிர்பார்க்குற அந்த கிளைண்ட். 35ல 45 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆண், புரியுது. கல்யாணமானவரு, அவரு நிறைய சம்பாதிக்கிறாரு. 70% அவர் வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்காரு எங்கேயோ ஒரு நல்ல பெரிய கம்பெனில. இதுதான் உங்க ஐடியல் கஸ்டமர். ஸோ அவரை மனசுல வச்சுட்டு சொல்லுங்க, அவரோட பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்கும்? அதனால அவரால நைட் தூங்க முடியல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்கும்? அதை மட்டும் சொல்லுங்க. அவரு ம். ஒரு ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காரு. கரெக்ட்டுங்களா? ஆ அதை நான் முதல்ல அப்ப சொல்லியிருக்கணுமா? நிச்சயமா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு தான் இது. ஆ அதான் ஐடியல் கஸ்டமர். அதாவது ஸ்டாக் இந்த வீடியோ போகும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நிச்சயமா குணசேகரன் இருக்கணும். இஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட், ம். பட் ஹிஸ் ஸ்டாக்ஸ் ஆர் இன் லாஸ். நான் சும்மா சொல்றேன் நான். ஓகே. ஓகே. இன்கன்சிஸ்டன்ட் லாஸ், இதுதான் அவரோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமா இருக்கும். ஓகே. அவரோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்ல போயிட்டு இருக்கும். அதனால அவரால தூங்க முடியாம இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்ட். சொல்லுங்க. இந்த மாதிரி இது நான் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஓகே. பட் அவருக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது சொல்லுங்க. அது என்னென்ன பிரச்சனை அவரை ஃபேஸ் பண்ணுவாரு? ம் இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டாக் வாங்கிடுவாரு. ம்
வாங்கிட்டு ஒரு 0.5% 1% இறங்கியிருக்கும். இன்னைக்கு நைட் அவர் தூங்க மாட்டார். நாளைக்கு நிச்சயமா மேல போயிடும். ஓகே. கான்ட் பிரெடிக்ட் ஹிஸ் ஸ்டாக் பிரைசஸ். கரெக்ட்? ஆ ம். ஓகே. ம். இது ஒரு பெரிய இஷ்யூ. செகண்ட் இஷ்யூ என்னன்னா, ம். எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் தெரியுது. ஆனா நான் மார்க்கெட் டைம்ல என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. மார்க்கெட்ல டைம் இது அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஓகே. ஆ. அவ்வளவுதான். இதுதான் மெயினான விஷயம். இதுதான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளமா இருக்குமா குணசேகரனுக்கு? கரெக்ட். ஓகே. ஓகே. சரி, ஓகே. நீங்க இன்னும் ஒரு எனக்கு அட்லீஸ்ட் 10 பாயிண்டாவது சொல்லுங்க சார். ஓகே. இத மட்டும் வச்சு நம்மளால மார்க்கெட்டிங்கோ எதுவுமே பண்ண முடியாது. 10 பாயிண்டாவது நீங்க மினிமம் இங்க சொல்லணும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் நான் இங்க லைவ்ல நான் இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு. அவருக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்கும் குணசேகரனுக்கு? ஆ, ஒரு ஸ்டாக் அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துட்டா ம். பயங்கர ப்ரெஷர்ல உட்காந்துருப்பாரு. பதட்டமாவே இருப்பாரு. லிசன்ஸ் டு தேர்ட் பார்ட்டி லிசன்ஸ் டு அட்வைஸ் இம்மெச்சூர் அட்வைஸ்ன்னு போடுறேன். ஓகே. இத நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. லிசன்ஸ் டு ஓகே. இம்மெச்சூர் அட்வைஸ் அண்ட் டேக்ஸ் புவர் டெசிஷன்ஸ் ம். ஆன் பையிங் ஸ்டாக்ஸ். இந்த இந்த ஸ்லோகன் வந்து ம். எல்லா ட்ரேடரும் ஒரு தடவை அவர் லைஃப்ல சொல்லியிருப்பான். நான் வாங்குனா இறங்கிருது. நான் வாங்குனா மட்டும் இறங்கிருது. நான் வித்துட்டா ஏறிடுது. இது எல்லா ட்ரேடரும் லைஃப்ல ஒரு தடவை சொல்லிருப்பான். நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ம். இத ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா பாருங்க. இந்த இந்த ஸ்லோகன் இருக்குல்ல, அது எல்லாரும் ஒத்துக்கிற ஸ்லோகன். இதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம் சார். நீங்க வாங்குன இத நீங்க சொல்லிட்டு, உங்க மெத்தட சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன சொன்னீங்க அப்டின்னா, மக்களுக்கு புரியும். இது வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு, இதுக்கு தனியா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி நீங்க போடலாம். ஓகே. ஓகேங்களா? பட் இப்போ வந்து நம்ப வந்து இந்த குணசேகரனோட ப்ராப்ளம்ஸ பத்தி மட்டும் நம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவருக்கு இன்னும் நெறைய ப்ராப்ளம் இருக்கும் ஸ்டாக்ஸ பத்தி நீங்க நெறைய சொல்லுங்க. இது சரி. பண்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கு சார். ஏன்னா, ஓகே. இத தான் நம்ப வந்து வீடியோ ஸ்கிரிப்ட்ல பேசுவோம். ஓகே. நீங்க ஒரு மிடில் ஏஜ் ஐடி ப்ரொஃபஷனலா? உங்களோட ஸ்டாக் கன்சிஸ்டன்ட் லாஸ்ல இருக்கா? உங்களால ஸ்டாக் பிரைஸ பிரெடிக்ட் பண்ண முடியலையா? உங்களால நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ட அனலைஸ் பண்ண முடியலையா? என்ட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் மூலியமா உங்களால கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் உங்களால கிடைக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் அதுக்காக தான் நம்ம இத பண்றோம். ஓகே. ஓகே. ஏன்னா, இதுல என்னென்ன பாயிண்ட் அதாவது அவரோட உங்களோட பிக்கெஸ்ட் உங்களோட ப்ராப்ளமா நம்ம ரிட்டையர்மென்ட் உங்களோட ரிட்டையர்மென்ட் லைஃப் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கணுமா? இது நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார் நீங்க சொல்றது. ஓகே. ஓகே. ரைட். குணசேகரன் வில் லீட் ஹிஸ் ரிட்டயர்மெண்ட் லைஃப் சொல்லுங்க. சொபிஸ்டிகேட்டடா இருப்பாரு. ஆ ஓகே. ஆ இதெல்லாம் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிடுவேன். இது நீங்க தமிழ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு புரியும் இல்லையா இங்கிலீஷ்? புரியுது புரியுது. சொபிஸ்டிகேட்டட் lead his sophisticated retirement life ம். through his um, mm, சரி. stock portfolio. Okay. ரெண்டாவது விஷயம், இத நம்ம கத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ம். சார் உங்க மூளை செயல்படுற வரைக்கும் உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். ம். எவ்வளவு ஓல்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது எல்லா வேலைக்குமே ஒரு கட்டத்துல ரிட்டையர்மெண்ட் இருக்கும் இல்லையா? அட்லீஸ்ட் ஆபீஸ்க்கு நடந்து போகணும், ஒரு கார்ல போகணும், இல்ல வேற யாருக்கோ வேற யாரையோ டிபெண்ட் பண்ணிருக்கணும். அப்படி எதுவுமே இல்ல. வீட்டுல உட்காந்துட்டு உங்களோட மூளை செயல்திறன்ல இருக்கிற வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது இந்த பக்கம் வருமா, அந்த பக்கம் வருமா? இது ப்ராமிஸ் சார். நீங்க சொல்றது ப்ராமிஸ். இப்போ நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க இங்க எழுதணும் சார். மினிமம் உட்கார்ந்து எழுதுங்க. அதாவது 10 பாயிண்டாவது மினிமம் எழுதுங்க. நீங்க 20, 30 பாயிண்ட் கூட எழுதலாம். அவருக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம் எழுதலாம். ஓகே. நீங்க நிறைய எழுதினா தான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் கஸ் பண்ணது. ஓகே. நீங்க சொன்னதுல வச்சு நான் கஸ் பண்ணது. நெறைய எழுதுனீங்கன்னா, இப்போ இத சொல்லும்போது அவங்க கனெக்ட் ஆவாங்க. இப்ப நம்ம வீடியோல இத சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து ஓகே இவரு நம்ம ப்ராப்ளம பத்தி பேசுறாரு அப்படின்னு அப்பதான் அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அதனால தான் இது. இது 10 பாயிண்ட் எழுதிட்டு, அவருக்கு டாப் 3 என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பிரையாரிடைஸ் பண்ணுங்க. பிரையாரிடைஸ் பண்ணி டாப் ப்ராப்ளமா ஃபர்ஸ்ட் போடுங்க. அதுக்கு அடுத்த ப்ராப்ளமா செகண்ட் போடுங்க. என்ன கேட்டீங்கன்னா, எது தெரியுமா அவரோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமா இருக்கும்? நீங்க வந்து அனாலிசிஸ் டைம் ஆன் அனாலிசிஸ் தான் ப்ராப்ளம்னு சொல்றீங்க. ஆனா ஆக்சுவலா அவருக்கு லாஸ்ட்ல போனா தான் அவருக்கு தூக்கம் வராது. ஸோ இத தான் நம்ம முதல்ல போடணும். ஆல்ரெடி ஓகே. அவருக்கு ஸ்டாக் வச்சிருக்காரு. அது வந்து லாஸ்ட்ல போறதால அவருக்கு வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து அவருக்கு தூக்கம் வராது. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றீங்க நீங்க? வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராமிஸ் யூ கிவ் டூ குணசேகரன்? இத சொல்லுங்க. அதான் பாருங்க. ஐ ஹெல்ப் ஹிம் டு ஐ அனலைஸ். ஹெல்ப் ஹிம் டு அனலைஸ் அண்ட் செலக்ட் த ரைட் ஸ்டாக்ஸ். தட் டூ இஃப் ஹி ஸ்பெண்ட் அண்ட் ஆர் ஓகே. அதாவது வீக்லி. அவருக்கு நீங்க ரைட் ஸ்டாக்ஸ் ஹெல்ப் அதான் நான் சொன்னனே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா யாருமே இந்த உலகத்துல நம்ப போறதில்ல. என்ன சிஸ்டம் மூலியமா ஹெல்ப் பண்ண போறீங்கன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே. ஆ ஸோ அவருக்கு குணசேகரன் இப்படியே பண்ணுங்க. குணசேகரன் வில் கெட் அசிஸ்டன்ஸ் பை போவா ஸ்ட்ராட்டஜி. டு சூஸ் ரைட் ஸ்டாக்ஸ். ஓகே. ஓகே. த்ரூ திஸ் மெத்தட். த்ரூ போகா ஸ்ட்ராட்டஜி. போகா BOGA. மெத்தட். ஓகே. இது ஏதோ நீங்க நம்ம டிசைட் பண்ணுவோம் மெதுவா. ஓகே. ஒரு வாரம் லைவ்ல டிசைட் பண்ணுவோம். போகான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து அவருக்கு வந்து என்ன ப்ராமிஸ் குடுக்குறீங்க? அது இதுலயும் 10 பாயிண்ட் மினிமம் எழுதணும் சார். ஓகே. ஓகே. சொல்லுங்க. நம்ம இப்ப ட்ரை பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணுவோம். அவருக்கு அவரு அ அவர் என்ன ப்ராமிஸ் பண்றேன்னா, ரைட் சாய்ஸ் ரைட் ஸ்டாக் வந்து சூஸ் பண்றதுக்கு ப்ராமிஸ் பண்றோம். அது அது எழுதிட்டேன். அது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸா எழுதிட்டேன். ஓகே. ம். வேற என்ன எனக்கு வேற சொல்ல தெரியல. மற்றபடி அவர் தான் ட்ரேட் பதட்டம் இல்லாத ட்ரேடிங் வெரி குட். பண்றதுக்கு. வெரி குட். வெரி குட். குணசேகரன் வில் கெட் வித்தவுட் கெட் டு சூஸ் ஸ்டாக்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரெஸ். அது எனக்கு பதட்டம் இல்லாதன்றத நான் எப்படி இங்கிலீஷ்ல இது பண்றேன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வித்தவுட் ஸ்ட்ரெஸ்ன்னு எழுதுறேன். உங்களுக்கு புரியும். நீங்க எழுதும்போது கரெக்ட்டா எழுதிக்கோங்க. ஓகே. ஓகே. சூஸ் ஸ்டாக்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரெஸ். ஓகே. அப்புறம்? மார்க்கெட் டைம்ல மார்க்கெட்ட பார்க்காம ஏர்ன் பண்றதுக்கு கத்துக் கொடுக்கும். வெரி குட் சார். இதுதான் சார் பிக்கெஸ்ட் ப்ராமிஸா இருக்கணும். வித்தவுட் சீயிங் மார்க்கெட் ஹி வில் நோ ஹவ் டு குணசேகரன் நோஸ் ஹவ் டு சொல்லுங்க. அதாவது மார்க்கெட் டைம்ல ம். டியூரிங் மார்க்கெட் ட்ரேடிங் டைம் நோ நீட் டு வாட்ச் வாட்ச் தேர் ஸ்டாக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து அவங்க பார்த்துட்டே உட்காந்துருக்க தேவையில்லை. சார் ஏறிடுமோ இறங்கிடுமோ அந்த பதட்டம் இருக்காது இல்லையா? சார் அது இன்ட்ரா டேல தானே சார் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். பட் இப்போ லாங் டேர்ம்லலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. லாங் டேர்ம் உள்ள ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் எல்லாரும் எப்போ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்களோ, இன்னைக்கு தான் கையில மொபைல் இருக்குல்ல சார். சும்மா இருக்கப்பல அப்படி எடுத்து அது அப்படியே ஒரு ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறது. ஏறிடுச்சா, ஐயோ ஏறிடுச்சு கொடுத்துருவா அப்படின்னு அங்க இருந்து ஒரு மெசேஜ் வரும். ஓகே. அமேசிங் சார், சாலை புத்த ப்ராஃபிட் அப்படின்னு வரும். ஒரு ம். கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னா சார் ஷுட் ஐ ஹோல்ட் அப்படின்னுவாங்க. இப்படியே தான் இருக்குமே தவிர அவங்க அதை அதை பார்த்துட்டே இருக்காங்க. சார் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார். இங்க 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். இதெல்லாம் சொன்னா நீங்க ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னா 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. மெயினா 2 கேட்டகரி தான் பிரிக்கலாம். ஒண்ணு, நிஜமாவே எனக்கு ப்ராஃபிட் வேணும். பணம் மட்டும் சம்பாதிக்கணும். பணம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. 2வது கேட்டகரியும் அப்படிதான் நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறது தெரியும். ஆனா போய் ரிஸ்கான விஷயத்துல செஞ்சு பார்ப்பான். ஒரு ஒரு சேலஞ்சிங்கான இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தான் போய் வேணும்னே எடுப்பான். அப்புறம் இது இது டெக்னிக்கலா இதை தாண்டினா போகணும் அப்படின்னு பை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அது போகும் அப்படின்னு அந்த அந்த கெத்தோட எடுத்துக்குவான் முன்னாடியே. நாம சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, நாம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் என்ன சார்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. 100% ப்ராஃபிட்.
நான் பண்ற தப்பு அப்படிதான். புரியுது. சார், இந்த 2 கேட்டகரியில யாரு உங்களோட ஐடியல் கஸ்டமரா இருப்பா? குணசேகரன் எப்படிப்பட்ட ஆளு? 2 பேருமே 2 பேருமே தான். பேருமே. வந்து கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ண பின்னாடி தான் தெரியும், ஓ! இந்த ஆளு இந்த மாரி தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ம். ஓகே. கத்துக்கிறதெல்லாம் கத்துக்கிறது உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறது வந்து மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்பிள். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல கத்துக்க முடியும். ஒருத்தர் 10 நாள்ல கத்துக்கிறாருன்னா, ஒருத்தர் 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா கத்துக்க முடியும். இங்க பிரச்சனையே என்னன்னா, ட்ரேடிங் வந்து இங்க ட்ரேடிங்கே வந்து எமோஷனல் மிக்ஸ்டு தான். இன்னும் சொல்லப்போனா ட்ரேடிங் இஸ் அன் ஆர்ட். ஆனா அத சயின்ஸ்குள்ள வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய கன்ஃபியூஸ் காரணம். ம். நீங்க இத நெறைய எப்படி விஷயம் சொல்றீங்க. ட்ரேடிங் இஸ் அன் ஆர்ட். இதெல்லாம் நீங்க வீடியோல கம்யூனிகேட் பண்ணணும் சார். ட்ரேடிங் இஸ் அன் ஆர்ட் பட் வி அ we go through with science. ஓகே. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சொன்னத. இந்த ரெக்கார்டிங்கும் இருக்கும். நீங்களே ம், போகும்போது உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. அவர் வந்து குணசேகரன் டோன்ட் ஹேவ் டு வாட்ச் ஸ்டாக்ஸ் டு ம், லேர்ன் டு புக் ப்ராஃபிட்ஸ். கரெக்ட்? ம். ஓகே. சொல்லுங்க. அவரோட ப்ராமிஸ் வேற என்னென்ன ப்ராமிஸா இருக்கும் அவருக்கு? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேடிங் டைம்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து ம். 3 to 5 minutes. 6 Have hours to spend ட்ரேடிங் டைம்னா only 3 to 2 5 minutes. இஸ் இஸ் எனஃப். மேக்ஸிமம் என்ன பண்ண போறாங்க? பை பண்ண போறாங்க அல்லது செல் பண்ண போறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த போகா மெத்தட் முன்னாடி 5 ம், மினிட் போகா மெத்தட்ன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? நீங்க இதுதான் சொல்றீங்க. 3லிருந்து 5 நிமிஷத்து வரையும் ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் குடுக்குறேன். ஏன்னா, ஓகே. அவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அத அந்த வெஹிக்கிள் நேம்ல அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 3 மினிட் ஓகே. போகா மெத்தட் இந்த போகா மெத்தடையே நீங்க வந்து 5 மினிட். ஏன்னா அதுதான் அப்பீலிங்கா இருக்கும். அதுதான் உங்கள உள்ள வர வைக்கும். அந்த ஆனா அந்த அது உண்மை இல்லையே. ம். ஏன்னா போகா மெத்தட இப்ப இதெல்லாம் டியூரிங் மார்க்கெட் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நிஜமா ஈவினிங் 6 o'clock மேல ஏதாவது ஒரு மணி நேரம் ஃபுல்லா உட்காந்து படிக்கணும். இது வந்து டெய்லி ட்ரேடர், ம். இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு சொல்ல, டெய்லி ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸா இருக்கும் பட்சத்தில் வீக்லி 1 hour படிச்சா போதும். அந்த ம். அந்த ஹோம்ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், இது வந்து பிகினிங்ல கொஞ்சம் கத்துக்கிற வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் ரெகுலரா ஹோம்ஒர்க் பண்ணணும். இது அது அது செய்யறதே போகா மெத்தட்ல. ட்ரேடிங் வந்து போகா மெத்தட்ல வராது. அது அவங்கவுங்க இண்டிவிஜுவலா பண்றது. ஸோ அதனால நம்ம அந்த 5 நிமிஷத்தை கொண்டு போய் அங்க வச்சோம்னா நம்ம போய் சொன்ன மாதிரி ஆயிரும்ல. ஓகே. அது நான் சாம்பிளுக்கு சொல்றேன். நான் 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 ஆ, நான் என்ட்ட இருந்து வர்ற எக்ஸ்பர்டைஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா, ம், மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள வந்து உள்ள கொண்டு வரதுக்கான இதுதான் என்ட்ட இருந்து வரும். நீங்க ம், சொல்லுங்க. அதான ஆனா அங்க ஒரு மேட்ச்ச நம்ம கண்டுபிடிக்கணும். ம். நான் குடுக்குற அட்வைஸும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் மேட்ச் ஆகணும். புரியுது, புரியுது, அப்பதான் புரியுது. ம், வந்து உங்களால மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள உங்களால ரீச் பண்ண முடியும். ஆனா நான் ம், ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஸ்டாக் மார்க்கெட் நீங்க என்ன ஆட் போட்டாலும் வேலை செய்யுது. ம், மக்களுக்கு அது தேவைப்படுது. சரிங்களா? ம், நான் ராஜ்சேகர்ன்னு ஒருத்தர லான்ச் பண்ணேன் போன வருஷம். ஒரே மாசத்திலேயே ரூ. 4,00,000 எடுத்தாரு அவரு. ஒரே மாசம். ஸ் ம், அவருக்கு லாஸே கிடையாது. ம், யார நான் ஸ்டாக் மார்க்கெட்ல லான்ச் பண்ணாலுமே வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ரூ. 400 சார்ஜ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 150 பேர் வந்தாங்க. அ அது 150 பேர்ல இருந்து நெறைய பேர் வந்து 25,000 பே பண்ணாங்க. ஒரே மாசத்துல. ஆனா அவரு ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அவரால கன்டின்யூ பண்ண முடியல. ம், ஸோ நீங்க நல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டாலே நீங்க வந்து இதுல கண்டிப்பா டெஃபினெட்லி யூ வில் மேக் அவுட் லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனா உங்க வீடியோ கரெக்ட்டா இருக்கணும். உங்க ஆஃபர் கரெக்ட்டா இருக்கணும். அது எல்லாமே பக்காவா பண்ணணும். அததான் நம்ம 6 வாரம் பண்ண போறோம். நீங்க கண்டிப்பா வரணும் சென்னைக்கு. ஓகே. ம். ஏன்னா உங்களுக்கு ம், வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ கஷ்டம்ன்றீங்க. நம்ம வீடியோ நல்லா இருக்கும்போது மட்டும் தான் வந்து மக்கள் நம்புவாங்க. சரிங்களா? இல்லன்னா நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த வீடியோவ பக்காவா உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு நான் வந்து சென்னையில உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. நீங்க சொன்ன நெறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கூட நம்ப ட்ரேடிங் இஸ் அன் ஆர்ட். ஐ ஹெல்ப் யூ டூ அப்ரோச் இட் லைக் எ சயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப கம்யூனிகேட் பண்ணாலும் மக்கள் கனெக்ட் ஆவாங்க. ஓகே. ஸோ இங்கேயும் ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. அவங்களோட டாப் 3 ப்ராமிஸ் என்னவா இருக்கும்ன்னு சொல்லிட்டு இங்க எழுதுங்க. ஓகே. ம். அத வந்து பிரையாரிடைஸ் பண்ணுங்க. ஓகே. பிரையாரிடைஸ் பண்ணி டாப் 3 எழுதுங்க. ஓகே. அ அது இங்க எழுதியிருக்குன்னா 10 பாயிண்ட்ஸ் ஷார்ட் டாப் 3.
இப்ப எனக்கு இதுல கேட்டகரைஸ் பண்ண தெரியல. அதாவது எது ப்ராமிஸ், எது அவங்களோட ப்ராமிஸ்னா பெனிஃபிட், ப்ராப்ளம்னா எது ப்ராப்ளம். நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். ப்ராப்ளம்னா என்ன? ப்ராமிஸ்னா நம்ப அவங்களுக்கு என்ன குடுக்குறோமோ அதுதான் ப்ராமிஸ். ம். ஓகே. அவங்க வாழ்க்கையில எதால அவங்களால தூங்க முடியலையோ, அதுதான் ப்ராப்ளம். இத நீங்க படிச்சீங்கனாலே புரியும். ஓகே. ம், ம். ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் கன்சிஸ்டன்ட் லாஸ் அது ப்ராப்ளம். கேனாட் பிரெடிக்ட் ஹிஸ் ஸ்டாக் பிரைஸ் அது குணசேகரோட ப்ராப்ளம். கான்ட் ஸ்பெண்ட் டைம் இது அவரோட ப்ராப்ளம். இம்மெச்சூர் அட்வைஸ் அவர் எடுக்குறாரு. அது அவரோட ப்ராப்ளம். ஆனா ப்ராமிஸ் ஆனா க க குணசேகரன் டியூரிங் த ட்ரேடிங் டோன்ட் ஹேவ் டூ வாட் ஸ்டாக் டு புக் ப்ராஃபிட்ஸ். ஓகே. குணசேகரன் வில் கெட் அசிஸ்டன்ட் டு சூஸ் ரைட் ஸ்டாக்ஸ். இது உங்க கையில இருந்து அவருக்கு போற ப்ராமிஸ். உங்கட்ட ஓகே. இருந்து குணசேகரன் வில் சூஸ் த ஸ்டாக்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரெஸ்ன்றது உங்கட்ட இருந்து குணசேகரனுக்கு போற ப்ராமிஸ். ஓகே. ஓகே. அவருக்கு என்ன கிடைக்குது உங்கட்ட இருந்து? ஓகே. அதுதான் ப்ராமிஸ். அதுதான் இங்க போடுவோம். அத தான் நம்ப அந்த வெஹிக்கிளோட அட்டாச் பண்ணி சொல்லுவோம். ஓகே. இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கா? இந்த ப்ர இ இ என்கிட்ட வந்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுவோம். சரிங்களா? வெப் ஓகே. பேஜ்லயோ இத தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆனா இங்க அதுதான் அதனால தான் இங்க 10 பாயிண்ட் எழுத சொல்றேன். இத இத ம். படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார். ம், ம், ம். ஓகே. ஸோ நான் 10 பாயிண்ட் எழுதுங்க. சரிங்களா? ஆ ந யாரையாவது இங்க 10 பேர் இருக்காங்க இல்லையா? நான் அவங்க யாராவது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள கூட கூட உங்கள சேர்த்து விடுறேன். சரிங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து கூட பண்ணலாம். இங்கேயே அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் ஓகே, அடுத்த ஓகே. மண்டே. ஆ. ம். ஏன்னா, இங்க நல்லா பண்ற ஒருத்தர் இருக்காரு. யார் சகாயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ம். ரிட்டயர்டு. அவரே கூட உங்க ஐடியல் கஸ்டமரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அவர் ரிட்டயர்டு டாக்டரு ஆக்சுவலா. அவரு இது கரெக்ட்டா நல்லா பண்ணியிருந்தாரு. நான் எல்லாரோட ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன். ஓகே. ஆ. உங்களுக்கு அத வச்சு ஓகே. பண்ணலாம். ஓகே. ஸோ இது பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார். அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது குணசேகரனால? சாரி உங்களோட சர்வீஸால குணசேகரன் வாழ்க்கையில என்ன நடந்தது? சார் இப்ப இப்ப நான் தனியான அந்த குணசேகரனை பத்தி சொல்லிடுறேன். ம், என்னோட கிளையண்ட் அந்த 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 ஃபிகர் அவதார் இல்லாம கிளையண்ட் சொன்னா, ம், அவரு பலமுறை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதுவும் சார் கால் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு, ம், சார் நிஜமாவே பயங்கர ஃப்ரீயா இருக்கேன் சார் இப்போ அப்படின்றாரு. ஏர்போர்ட்ல இருந்து நான் கிளம்ப போறேன் அப்படின்னா, எனக்கு அடுத்த லான்ச் ஆகுற வரைக்கும், அடுத்த போர்ட்ல இறங்குற வரைக்கும் எனக்கு ஃப்ளைட் உள்ள அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாவே உட்காந்துருப்பேன். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். ஃப்ரீயா இருக்கேன். இது குணசேகரன் மட்டும் சொல்றேன் நான். நெறைய டூர் போவாரு. சார் வீட்டுக்கு வந்த உடனே லேப்டாப் திறந்துட்டு மார்க்கெட்ட பார்ப்பேன். வீட்ல சண்டை வரும். வந்து 1 வாரம் ஊருக்கு வெளிய போயிட்டு இப்பதான் வர்றீங்க. வந்த உடனே இது துவங்குது. இப்ப நான் எடுக்கிறதே இல்ல சார். சண்டே அ டின்னர் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எடுத்து பார்க்குறேன். அவ்வளவுதான். அத தாண்டி நான் மார்க்கெட் பத்தி கவலையே படுறதில்ல சார். டெய்லி ஒரு தடவ நீங்க சொல்ற மாரி அந்த அ ஆர்டர் மட்டும் காலையில பிளேஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். சில சமயம் கிடைக்காம போயிருச்சா, ரைட் நமக்கு கிடைக்கலன்ற மாரியான ஒரு மனநிலை இருந்துச்சு. இப்ப நான் அதுலருந்து அடிக்ட் ஆகல. அதுலருந்து நான் வெளிய வந்துட்டேன் அப்படின்றது. ம். அவர்கிட்ட ஸோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கு. இருந்தாலுமே அவரால இதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க. ம். கரெக்ட்டுங்களா? அவர்கிட்ட பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கு. இருந்தாலும் அவர் அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்ல. வேற மாரி ஆளா ஆயிட்டாரு. கரெக்ட்டுங்களா? ஆ இதுதான் இதுதான் கரெக்ட். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எழுதணும். ஓகே. இதுதான் கடைசியா சொல்லுவோம். நீங்க கிளிக் த லிங்க் பிலோ உங்ககிட்ட எவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லீட் பண்றதுக்கு என்ட்ட வாங்க. ஓகே. அததான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. எது பெட்டரா நம்ம சொல்லலாம்? சாஃபிஸ்டிகேட்டட் ரிட்டயர்மென்ட் லைஃப்ன்றது ஒரு பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா? இல்ல ம். இது பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா? நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே. அத ஓகே. ஷார்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதான் ஒரு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுங்க. ம். போதும். ஓகே. அப்புறம் முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல விஷயம் ம், ம், நான் என்னோட கிளையண்ட் எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்குற விஷயம் என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், பார்க்குறதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஆனா அதான் ரொம்ப முக்கியமான காரணம். என்னன்னா, முதல்ல கோல் செட் பண்ணணும். எனக்கு இத்தன வருஷத்துல இவ்வளவு குறைஞ்சபட்சம் லட்சங்கள் வேணும். ம், எனக்கு ஒரு 3 வருஷத்துல ஒரு ரூ. 50,00,000 வேணும். இல்ல ஒரு ஒரு 5 வருஷத்துல எனக்கு ஒரு ரூ. 1,00,00,000 வேணும். நீங்க எப்படி வேணா ட்ரேட் பண்ணுங்க. உங்க கோல செட் பண்ணாம, நீங்க எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் திரும்ப திரும்ப லாஸ் பண்ணுவீங்க. இது சைக்காலஜிக்கலா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் இத பார்த்துட்டு இருக்கேன். ம். சோ இத நான் எந்த கேட்டகரியில வைக்கணும்? இது ப்ராமிஸ் கோல் செட் பண்றது. ப்ராமிஸ் சார். ஓகே. குணசேகரன் ஹேஸ் டூ செட் ஹிஸ் கோல்ஸ். ம்.
Goals clearly before starting investment. Yeah. இதெல்லாம் ப்ராமிஸ்ல எழுதுங்க. அவருக்கு நீங்க எடுக்கிற லெசன சொல்றீங்க. பட் ஆனா அவருக்கு உங்க கையில இருந்து போற ப்ராமிஸ் இங்க எழுதணும். ஓகே. ஓகே. அவருக்கு வந்து நீங்க இது எப்படி நீங்க மாத்தலாம் அப்படின்னா, குணசேகரன் வில் கெட் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீ டு செட் ஹிஸ் கோல்ஸ் கிளியர்லி. புரியுதுங்களா? ம், ம், ம். கெட் ஹெல்ப் ஃப்ரம் மீ டு செட் ஹிஸ் கோல்ஸ் கிளியர்லி பேஸ்ட் ஆன் ஹிஸ் லைஃப் கோல்ஸ். ஓகே. இப்படி வந்து ஓகே. நம்ம இதை ப்ராமிஸா மாத்தலாம். இதை தான் கம்யூனிகேட் பண்ணலாம். இதை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களுக்கு உங்க கோல்ஸை கிளியரா செட் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வேணுமா? பேஸ்ட் ஆன் யுவர் இது எப்படி உங்க கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி செட் பண்றது? அது ஒரு ப்ராமிஸ். ஓகே. குணசேகரன் will get assistance to choose investment portfolio based on his life goals. Okay. Life ம். goals or financial goals, anything இருக்கலாம் இங்க. ஓகே. ஆ, ஆ, ஆ. நீங்க சொல்றத நான் இப்படிதான் வந்து ப்ராமிஸா மாத்துவேன். ஓகே. இதை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்க இதனே நீங்க சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா? ம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களால ஸ்டாக் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா? என்னால வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் உங்களோட லைஃப் கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ம். இந்த சிஸ்டம் மூலியமா. ம். இதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஓகே. அதுதான் நான் ஓகே. இது நம்ம சாம்பிள் தான் பண்ணியிருக்கோம். நீங்க உட்காந்து நீங்க சொல்ற மாதிரி தான் சார். ஓகே. நீங்க உட்காந்து இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுல நிறைய எழுத தான் உங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுல நீங்க ம். நிறைய பண்ணும்போது இல்ல தான் இப்போ உங்களுக்கு ம், இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்க்கலாமா? இப்போ இந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா ம், எனக்கு ரிலேஷன்ஸை விட இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 30 to 40 இருக்கக்கூடிய பசங்க, அவன் அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த அந்த பொண்ணுகளும் சரி, கிட்டத்தட்ட என் பொண்ணுங்க மாதிரி ம். என்கிட்ட நடந்துக்கிறான். என்ன அங்க ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, இப்பெல்லாம் என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஏதாவது பண்ணா நான் ஆனந்த் நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன் அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணுங்க மிரட்டுது. ஒண்ணு. ஓகே. ஸோ பசங்க என்ன சொல்றாங்கன்னா, மிந்தி அதாவது ரொம்ப ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, இப்பெல்லாம் பசங்க பெட்ல நல்லா இருக்காங்க. மிந்தி இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்த பசங்க. இதெல்லாம் நம்ம அது சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இதை வந்து வேற மாதிரி சொல்லணும். பீஸ் ஆஃப் மைண்டோ இல்ல கரெக்ட். நிஜமாவே அதனாலே இப்ப எனக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஸ் நிறைய கிடைச்சிட்டாங்க அப்படி சொல்லலாம். ம். ஓகே. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது சார். ஆ, ஓகே. சரி. ஆ. பட் ஆனால் அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது சும்மா கடைசியில சொல்லுவோம். ஓகே. ம். கடைசியில ரிட்டையர்மெண்ட் என்னை பொறுத்தவரையும் ரிட்டையர்மெண்ட் லைஃபை இதுதான் ஒரு பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க முடியும். ம். இதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எத்தனை பேர் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நான் இது ரிட்டையர்மெண்ட் லைஃப் சொன்னீங்கல்ல, இது மாதிரி நிறைய எழுதும்போது நான் எது பெஸ்ட்டுன்னு என்னால் நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே. நிறைய எழுதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் இதுல எழுதுங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. ஓகேங்களா? தமிழ்ல கூட எழுதுங்க பரவாயில்ல. தமிழ்ல கூட ஓகே. எழுதுங்க பரவாயில்ல. பட் ஆனா நிறைய எழுதுங்க. இது எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து Facebookல மட்டும் தான் 35லேருந்து 45 வயசு ஆளுங்க வந்து Facebookல தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. இன்ஸ்டாகிராம்ல இருக்க மாட்டாங்க. Facebookலயும் யூடியூப்லயும் இருப்பாங்க. ம். ஓகே. இந்த எக்ஸசைஸ் வந்து நிறைய பேரால பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து நான் சொல்றேன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. குணசேகரன் வந்து எங்க போவாரு? குணசேகரன் மட்டும் படிக்கிற புக் ஏதாவது இருக்குங்களா? மத்தவங்க அத படிக்க மாட்டாங்க. ம். குணசேகரன் தெரியும் இல்லையா? யாருன்னு உங்களுக்கு? அவரு மட்டும் படிக்கிற புக்குகள், அவரு மட்டும் போற இடங்கள், அவரு மட்டும் படிக்கிற அ அவருக்கு யூனிக்கான விஷயங்கள். ஓகே. வாட் டஸ் குணசேகரன் டஸ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம் தட் நோ அதர் பெர்சன் ஹேஸ். அதாவது திஸ் இஸ் யூனிக் டு குணசேகரன். குணசேகரனுக்கு மட்டும் தான் இந்த ட்ரெய்ட்ஸ் இருக்கும். மத்தவங்களுக்கு ம். அது இருக்காது. அப்படின்னா என்னென்ன? அவதார் குணசேகரனா இல்ல ரியல் குணசேகரனா? அவதார் குணசேகரன். இப்ப அதுவே ஒரு காமன் பர்சன் தானே. இல்ல சார். உங்களுக்கு இது ஏன்னா, நம்ம புரியுது வீடியோ புரியுது. நம்ம ஆ, பண்ற வீடியோ அவர மட்டும் சென்றடையணும்னா, இந்த டேட்டா நம்மளுக்கு தேவை. புரியுது புரியுது. ஆ. ஓகேங்களா? இப்ப அவர் மட்டும் ஒரு சில ஸ்டாக் புக் படிக்கலாம்.
அந்த ஸ்டாக் புக்கோட பேர் என்ன? ஃபேமஸான ஸ்டாக் புக்கோட பேர் என்ன? ம். ஒரு பேர் சொல்லுங்க. அந்த பேர நான் இத போட்டுட்டேன்னா உங்களுக்கு புரியும். இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப அத வச்சு டார்கெட் பண்ணலாம். எப்படின்னா, அத அத புடிச்ச அதாவது Facebookல அத லைக் பண்ணியிருப்பாங்க. எங்கேயா போயிட்டு அந்த புக்க எங்கேயோ படிச்சிருப்பாங்க. அந்த டேட்டா Facebookல இருக்கும். நம்ப அத ஓகே. குடுக்கும்போது, நேரா நம்ப வீடியோ அவர்கிட்ட போயிடும். எல்லா அண்டர்ஸ்டாண்ட். இடத்துலயும் போகாம, நேரா ம். அவர்கிட்ட போயிடும். இந்த டேட்டா உங்ககிட்ட இருந்து தான் வரணும். அவருக்கு புடிச்ச ஸ்டாக் புக் என்ன? அவரு ஃபேமஸான ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷன் என்ன? ம். பிஎஸ்சி, என்எஸ்சி அதெல்லாம் இருக்கு. ஃபேமஸான விஷயம். அந்த மாரி வேற ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இங்க போடுங்க. இந்த ஓகே. ஃபோட்டோல போடுங்க. ஓகே. புரியுது. ஆனா, அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும் எனக்கு. சொன்னதுக்காக நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அத சொன்னீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் சொல்லிர்றேன். இப்படியெல்லாம் ஸ்டாக் புக்கெல்லாம் தேடி பிடிச்சு பசங்க படிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு நான் தேவையே இல்ல. ம். அதெல்லாம் ரியலா படிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் படிக்கிறவங்க. இப்ப இருக்க பசங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, YouTubeல போய் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க. இவன் ஒண்ணு சொல்றான், அவன் ஒண்ணு சொல்றான், அவன் ஒண்ணு சொல்றான். இன்ஃபாக்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து நியூஸ் பார்த்து நான் கடைசியா டிமானிட்டைசேஷன் அப்போ அ பிரைம் மினிஸ்டர் பேசுன அன்னைக்கு நான் அ டிவி பார்த்தேன். நியூஸ் பார்த்தேன். மற்றபடி டிவில வந்து ஓடிடில படம் பார்க்கிறதெல்லாம் இல்ல. நியூஸோ இல்ல ஒ டிவி குடுக்குற அ விஷயத்தையோ நானு பார்த்து இத்தன வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நியூஸ் படிக்க மாட்டேன். எனக்கு மார்க்கெட்ல சார்ட் சொல்லிரும். அடுத்து என்ன நியூஸ் வரப்போகுது. ஆ சோ இதுவே அந்த நான் அளவுக்கு நீங்க அத படிச்சு வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த அ சார்ட்ட வச்சு உங்களுக்கு நியூஸ பிரெடிக்ட் பண்ற அளவுக்கு. ம். ம். இன்னும் சொல்லப்போனா இன்னும் லாஸ்ட் 2014ம் 19லயும் இந்தியன் கவர்ன்மென்ட்ல ஒரு பார்ட்டி சிங்கிள் மெஜாரிட்டில வரும் அப்படின்னும், எத்தனை சீட் வரைக்கும் வரும் அப்படின்னும் மார்க்கெட் சொல்லும். நான் இல்ல. ம். சோ அந்த அளவுக்கு சார்ட்ல இருந்து எடுக்க முடியும். நாளைக்கு வரப்போறது சார் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்றேன். கோவிட் வரப்போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. மார்க்கெட்டுக்கு தெரியும். மார்க்கெட் சொல்லுச்சு. ஆனா கோவிட்ன்னு சொல்லல. ஏதோ எது பெருசா வரப்போது. பெரிய ஃபால் வரப்போகுது. பெரிய டிசாஸ்டர் வரப்போகுது. அது மட்டும் மார்க்கெட் சொல்லிருச்சு. நான் இத ஒவ்வொரு முறையும் நான் கிளாஸ்ல சொல்றப்போ மிரண்டு போவாங்க பசங்க. இப்பயும் சொல்றேன். இன்னும் ஒரு நான் இந்த நிஃப்டி வந்து 23,650 போன பின்னாடி ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும். ம். இன்னொன்னு சொல்றேன், எஃப்எம்சிஜி மார்க்கெட் பெருசா அடி வாங்கும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா, சார்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வரக்கூடிய பீரியட்ல இந்த கவர்ன்மெண்ட் வந்து இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் வைக்க போறாங்க. ஏதோ செக் வைக்க போறாங்க. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ இல்லாம நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்க போறாங்க. இத சார்ட் சொல்லுது. ம். இப்ப இதெல்லாம் நான் சொல்லணுமா? இந்த 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 இதெல்லாம் வந்து நீங்க மக்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். ஓ ஓகே. உள்ள வர வைக்கிறதுக்கு இது உதவாது. ஓகே. நீங்க ம். ஏதோ ஜோசியர் அப்படின்னு நெனைப்பாங்க. ஓகே. அப்படி இது பண்ண முடியாது. அது உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புரியுது. ஆனா, ஒரு நார்மலான ஒரு அ ஸ்டாக்ன்னா என்னன்னே தெரியாத இருக்கவங்க அவங்களுக்கு புரியாது. அவங்க என்ன நெனைப்பாங்க, அந்த ஒரு கிராஃப் மாரி ஒண்ணு இருக்கும். அது கீழ இறங்குனா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மேல போனா விப்பேன். அதுதான் அவங்களுக்கு தெரியும். ம். ஓகேங்களா? பட் நம்ப இந்த மாரி புது புது இந்த மெத்தட் வழியா உங்களால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து உள்ள வருவாங்க. அங்க உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்க உங்க எக்ஸ்பெர்டைஸ நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, அது அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ம். என்னோட இது வந்து உள்ள வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் தான். கம்மியான பிரைஸ்ல எப்படி உள்ள வர வைக்கிறது நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். இந்த ஐடியல் கஸ்டமர் அதுதான் பண்ணும். ஓகே. இப்ப நம்ம ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ண போறோம். அந்த அவுட்கம் அந்த வீடியோ பண்ண போறோம். அந்த வீடியோவ உங்களுக்கு வீடியோல பேசுறதுக்கு இது இல்லன்னு சொல்றீங்க இல்லையா? ம். வரலன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு தான் அந்த சென்னை ஈவென்ட். ஓகே. ம். சென்னை வாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். எப்படி பண்றது அந்த வீடியோ அப்படின்றது நான் உங்களுக்கு அங்க சொல்லிக் குடுக்குறேன். அங்க கோச்சிங்கே இருக்கும். வேற ஒருத்தர் வருவாரு. உங்கள கோச் ம். பண்றதுக்கு. அவர் திருச்சியில தான் இருக்காரு. ஆக்சுவலா அவர் கேரளாக்காரரு. அவர் கூட தான் பண்ணியிருந்தேன் 3 ஈவென்ட். ஸோ அது சென்னையில நம்ம மீட் பண்ணுவோம் சார். ஓகே. ஓகே. ஸோ ரைட். அதுவரையும் நம்ம ஆன்லைன்ல மீட் பண்ணுவோம். ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க இதுல கேளுங்க. மத்தவங்களும் முடிச்சுட்டாங்கண்ணா. எல்லாரும் முடிச்சுட்டாங்க 1 டூ 1. எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே. இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறேன். மறுபடியும் போயிட்டு இந்த இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லா பண்ணுங்க. அப்புறம் அந்த 3 ஆஃபர் நீங்க எழுதணும் சார். நீங்க எழுதுனீங்களா அந்த ஆஃபர் இதுல? இதுதான். நம்போ பிரிலிமினரி அந்த செஷன்ல அந்த ஆஃபர் எழுதுனீங்களா? எழுதி வச்சிருக்கேன். அந்த ஆஃபர் 3 விதமா எழுதுங்க. ம். 3 விதமா எழுதுங்க. 3 விதமா எழுதிட்டு நீங்க அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு அது எது பெட்டரா ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்த வாரம் எப்படின்னா, அந்த ஆஃபர் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் பிரசன்ட் பண்ணுவீங்க அங்க வந்து. இதுதான் என்னோட ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. மண்டே பட் மண்டே 11:30 அது அடுத்த அந்த மண்டே. அப்ப ம். சொல்றீங்களா? அடுத்த மண்டே. ஓகே. ஆமா. ம். ம்.
ஓகே. மத்தவங்க பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க பண்ணும்போது மத்தவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். நான் சொல்ல ஓகே. தேவையில்ல. அங்க வர்றவங்களே அது புரியுதா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. நீங்க ஓகே. சொல்ல வர்ற விஷயம் சின்னதா, ம். சுருக்கமா நீங்க சொல்லுவீங்க அந்த ஆஃபர்ல. அது ஆ, ஆ, ஆ. அங்க இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சா தான், மத்தவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாதவங்களுக்கு புரியும். சரிங்களா? புரியுது, புரியுது, ஸோ, புரியுது. ஆ. அதுதான் நம்ப வாரம், வாரம் பண்ண போறோம். இது கொஞ்சம் ம். டைம் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு டைம் நெறையா இருக்கு இல்லையா? இருக்கு. நெறைய டைம் இருக்கு. எனக்கு டைம் அ, இல்லன்னு இல்ல. ம். அது ரீசென்ட்லி எங்களோட ஃபேமிலில அ ஃபங்ஷன்லாம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பிஸி. நீங்க ரொம்ப குடுத்து வச்சவரு சார். நெறைய பேருக்கு இங்க டைமே கிடையாது. எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ம். எல்லாம் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, உங்களுக்கு டைம் இருக்குன்றப்போ கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸி இது நீங்க பண்றது. ஓகேங்களா? சார் நம்ம பார்ப்போம். மண்டே பார்ப்போம். இந்த ரைட் சார். ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க் யூ சார். ரைட். ரைட். ஒரு தேங்க் யூ. விஷயம். இந்த ம். 2 நாள் நம்ம அட்டெண்ட் பண்ணோம் இல்லையா? அது அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க எனக்கு. இல்ல இந்த ம். செஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சதா? அதுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா மத்தவங்க வந்து அத பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ புரியுது. ரெக்கார்ட் பண்ண வராதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இதுதான் 2024ல இருக்கும். ஓகே. ம். 2024ல வீடியோ பண்ணல அப்படின்னா, நம்ப வந்து நான் ஒண்ணு சொல்றேன். ரூ. 1,00,000 செலவு பண்ற இடத்துல ரூ. 3,00,000 நீங்க செலவு பண்ணணும். ஒரு ம். சின்ன வீடியோ இல்ல அப்படின்னா, ம். ரூ. 1,00,000 பண்ற இடத்துல நீங்க ரூ. 3,00,000 பண்ணணும். அப்ப பாருங்க. அதுக்காக தான் நான் இத புஷ் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. ஒரு சின்ன சரி. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருந்தாலும் பரவால்ல. இந்த ம். அப்படி பேசுங்க. நீங்க நார்மலா வந்து இந்த மாதிரி இத அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதுல உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சது? நான் ஃபோர்ஸ் பண்றேன்றதுக்காக பண்ண வேண்டாம். உண்மையாவே ம். ம். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சது. உண்மையாவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? ரைட். தனியா அனுப்புங்க. உங்க குரூப்ல அனுப்பணும்னு அவசியம் இல்ல. தனியா சரி. அனுப்புங்க. ஓகே. தேங்க்ஸ் சார். ஆல்ரைட். ரைட். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.